வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் பருவம் டேர்ம் 3. அதில் வந்து அறிவியல் பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 6 பாடம் இருக்குது. அதில் வந்து 5 பாடம் பார்த்தா போதும். காந்தவியல், நீர், அன்றாட வாழ்வில் வேதியியல், நமது சுற்றுச்சூழல், அன்றாட வாழ்வில் தாவரங்கள். இதில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து காந்தவியல். ஸோ காந்தவியல்னா என்ன? ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம். காந்தங்கள் கண்டறியப்பட்ட வரலாற்றை அறிதல். அடுத்தது காந்த தன்மையுடைய மற்றும் காந்த தன்மையற்ற பொருட்களை அடையாளம் காணுதல். காந்தத்தின் வட மற்றும் தென் துருவங்களை வேறுபடுத்துதல். காந்தத்தின் பண்புகளை அட்டவணைப்படுத்துதல். மின்காந்த தொடர்வண்டி இயங்கும் விதத்தை கண்டறிதல். ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காந்தங்கள் கண்டறியப்பட்ட வரலாற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இந்த மேக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் இருக்கிறான். இவனுடைய கதை என்னன்னா, சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னர் கிரேக்க நாட்டின் மெக்னீசியா என்ற ஊர் ஒன்று இருந்தது. இந்த மெக்னீசியா என்ற ஊர்ல தான் இந்த மேக்னஸ் என்ற ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன், அந்த சிறுவனுடைய பெயர் வந்து மேக்னஸ், தனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சற்றே ஒரு குட்டி தூக்கம். ஒரு கல் இருக்குன்னா ஒரு குன்று இல்லையா, பெரிய மலையுடைய சின்ன மலை அப்படின்னா அது குன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த குன்றோட பகுதியில் வந்து உறங்கி கொண்டிருந்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சிருந்த ஒரு அந்த அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்புல அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு இரும்பை வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த இரும்பு பட்டு அது என்ன ஆகுனாக்கா அது ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் இரும்பு உரையிடப்பட்ட அவனது கைத்தடி பாறையில் ஒட்டி கொண்டு நேராக நின்றது. ஸோ வந்து என்ன பண்ணாக்கா அந்த இரும்பு வந்து கீழே வந்து ஒட்டிட்டு நேராக நின்றது. அப்போ அவனது இரும்பு ஆணிகள் அடிக்கப்பட்ட காலனியும் அந்த பாறையில் ஒட்டி கொண்டது. அப்போ ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்குது உள்ள அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஊரே கூடி வேடிக்கை பார்த்தது. அப்போ அங்கே ஏதோ அதிசயம் நடக்குது. அப்போ அதிசயம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சொல்றாங்கனாக்கா இது வந்து மந்திரி பாறை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கடவுளின் அபார சக்தி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மேக்னஸ் என்ற பெயர்ல மேக்னஸ் என்ற இந்த சிறுவன் பேர்ல இருந்தோ மெக்னீசியா என்ற இந்த ஊர் பேர்ல இருந்தோ தான் இந்த மேக்னடைட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மேக்னடைட் என்று அழைக்கப்படும் இந்த மின்காந்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ காந்த தன்மையுடைய இப்பாறைகள் சிறுவன் மேக்னஸின் பெயரால் மேக்னட் என்றும் அதன் தாதுக்கள் மேக்னடைட் என்றும் அழைக்கப்படுகின்றன. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கனாக்கா, மேக்னட் என்ற வார்த்தை கிரேக்க இல்லையா, இதை வந்து கிரேக்க நாட்டில் உள்ள மேக்னஸின், அதை வந்து மேக்னஸ் என்ற பெயரால் பெயரிடப்பட்ட மேக்னட் என்றும் அதனுடைய தாதுக்கள் வந்து மேக்னடைட் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்பாறைகள் கண்டறியப்பட்ட மெக்னீசியா என்ற ஊரின் பெயராலும் இப்பெயர் வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அப்போ மெக்னீசியா என்ற ஊரோட பெயராலும் வந்திருக்கலாம். அப்போ மேக்னஸ் இல்லைன்னா மெக்னீசியா. மேக்னஸ்ன்னா பெயரு, மெக்னீசியானா ஊர். அதே மாதிரி காந்த தன்மையுடைய தாது மேக்னடைட் என்று அழைக்கப்படுகிறது. மேலே பார்த்தோம். இந்த மேக்னடைட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னாக்கா இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு தாது இல்லையா, அது இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி காந்தங்கள் திசையினை அறிய பயன்படுவதால் இவை வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ இப்போ திசை காட்டும் கருவி, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எது வடக்கு, எது தெற்கு, எது கிழக்கு, எது மேற்கு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ இந்த திசை காட்டும் கருவியால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் எது வடக்கு பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காந்தங்களின் பலவித வடிவங்கள் நாம் வந்து பார்க்க போறோம். காந்தங்களின் பலவித வடிவங்கள்.
இரும்பு துண்டுகளை காந்தமாக்கும் முறையை மனிதன் அறிந்த பின்னர் பல வடிவங்களில் காந்தங்கள் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம இரும்பை எப்படி அதை காந்தமா மாத்துறது, அந்த காந்தமா மாற்றக்கூடிய அந்த தன்மையை செயற்கையா மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இத்தகைய காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு சட்ட காந்தம், லாட காந்தம், வளைய காந்தம், காந்த ஊசி. இது மட்டும் இல்ல, நீள்கோட வடிவம், அப்புறம் வட்ட வடிவம், உருளை வடிவத்திலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, ஸோ வந்து மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட காந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன், சட்டகாந்தம், லாடகாந்தம், வளையகாந்தம், காந்த ஊசி, நீள்கோள வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம். அடுத்தது காந்த தன்மையுள்ள காந்த தன்மையற்ற பொருள்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே காந்த தன்மையுள்ள பொருள்கள் தான். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், இரும்பு, அப்புறம் கோபால்ட், நிக்கல் போன்றவை காந்த தன்மை உள்ள பொருள்களுக்கு உதாரணம். இரும்பு, கோபால்ட், நிக்கல். சரி, காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள் அனைத்து பொருட்களுமே காந்த தன்மையற்ற பொருள்கள் எனப்படுகிறது. இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காகிதம் சொல்லலாம். காகிதம் வந்து காந்தத்தால இழுக்கப்படாது. அதே மாதிரி நெகிழி, பிளாஸ்டிக், அதுவும் காந்தத்தால ஈர்க்கப்படாத பொருள். இப்போ இந்த காந்த துருவங்கள் எடுத்துக்கலாம். இப்போ காந்த துருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து திசைகள் வந்து முக்கிய திசைகள் வந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா வேற என்னென்ன திசைகள் இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, வடக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்ன்னு பார்ப்போம். இதெல்லாம் வேற என்னென்ன இருக்கு? நார்த்து, ஈஸ்ட், வடகிழக்கு, அப்புறம் வடமேற்கு, அப்புறம் தென்கிழக்கு, தென்மேற்குன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்தத்தில் வந்து வடக்கு தெற்கு மட்டும்தான் மெயினாகவே இருக்கும். அப்போ காந்தத்தின் எந்த பகுதியில் இரும்பு துகள்கள் அதிகம் ஒட்டியுள்ளனவோ அப்பகுதியே காந்தத்தின் துருவங்கள் என்கிறோம். துருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தம் வந்து பொதுவாக வந்து வடக்கு மேற்கு தான் இருக்கும். என்னது, ஒரு பக்கம் வடக்கு ஒரு பக்கம் தெற்கு இருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் தெற்கு ஒரு பக்கம் வடக்கு இருக்கும். இந்த பகுதியில தான் அதிகமா காந்த இரும்பு துகள்கள் வந்து அதிகமாக ஒட்டி கொள்கின்றன. இதுதான் வந்து அந்த பகுதி தான் துருவ பகுதின்னு சொல்றோம். இப்ப எப்படி நம்ம உலகத்தை வந்து வட துருவம் தென் துருவம் பிரிக்கிறோமோ அது மாதிரி வந்து காந்தத்திற்கும் வட துருவம் தென் துருவமா நம்ம பிரிக்க முடியும். அப்ப காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறது. ஆமா, காந்தத்தின் இரு முனைகளிலும் என்னது அதிகமா இருக்கும். அதனுடைய மையப்பகுதியில எல்லாம் வந்து இருக்காது, அதனுடைய துருவ பகுதியில தான் இருக்கும். ஸோ வடக்கு தெற்குல தான் அதிகமா இருக்கும். அப்ப இந்த இரு முனைகளையும் காந்தத்தின் துருவங்கள் என அழைக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை காணலாம். அப்போ ஒரு காந்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க தொங்க விடுறீங்க அப்படின்னாக்கா அது எப்பொழுதுமே ஓய்வு நிலைக்கு, தொங்க விடணும் இல்லை, கீழே வச்சாவே நீங்க அது பாத்தீங்கன்னாக்கா பொதுவா வந்து ஓய்வு நிலைக்கு வரணும்னாவே வடக்கு தெற்காக தான் வந்து நிற்கும். இல்லைனாக்கா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஷேக் ஆகினே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, உங்ககிட்ட மேக்னெட் இருந்தால் நீங்க அது கீழே வச்சு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஈர்ப்பு சக்தியான துருவ பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பொதுவாக வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு தெற்காக தான் வந்து அமையும். அப்போ நீங்க ஒரு மேக்னெட் எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் வடக்கு ஒரு பக்கம் தெற்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு நூல் என்ன பண்றீங்க, கட்டிட்டு நீங்க தொங்க விட்டீங்கன்னாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு தரைப்பகுதி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலைக்கு வந்தாவே அது வடக்கு தெற்காக தான் என்ன பண்ணும், நிற்கும். இல்லைன்னா என்னது அது ஆடிட்டே இருக்கும். நீங்க கொஞ்சம் ஷேக் பண்ணாலும் என்னது திருப்பி திருப்பி விட்டாலும் திரும்ப வந்து நான் வடக்கு தெற்காக தான் வந்து நிற்கும். அப்போ வடக்கே நோக்கும் முனை காந்தத்தின் வடதுருவம் எனவும் தெற்கே நோக்கும் முனை காந்தத்தின் தென் துருவம் எனவும் அழைக்கப்படும். அப்போ நம்ம அது மேல வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெட் கலர்ல வந்து ஷேட் பண்ணியிருப்போம்.
அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பக்கமாக நின்றுச்சுன்னா அது வடக்கு பக்கமாகவும், தெற்கு பக்கம் நின்றுச்சுன்னா அது தெற்கு பக்கமாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை முடியும். சரி, தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஎன்பிசியில் ஆல்ரெடி நிறைய முறை கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அப்போ இதுல உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதுல வந்து பார்ப்போம். அப்போ காந்தத்தின் திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளாக திசை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ பல ஆண்டுகளாக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல கண்டுபிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சீனர்கள் தான். அது வந்து ஏறத்தாழ அப்படின்னு சொல்லணும்னா 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காந்த தன்மையுடைய கல்லை என்ன பண்றாங்கன்னா அப்பவே வந்து கட்டி விட்டு தொங்க விடும் போது அது வடக்கு தெற்கு பக்கமாக தான் ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்திருக்கிறார்கள். அப்போ காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகள் செய்து பயன்படுத்தினர். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், திசை காட்டும் கருவி பயன்படுத்த முடியும். அப்போ சீன மாலுமிகள், ஸோ மாலுமிகள்ன்றது என்னது, கடல்ல பணியில் பணி செய்யக்கூடிய என்னது கப்பல்ல வந்து வேலை செய்யறவங்க இல்லதான் மாலுமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சீன மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். ஸோ முதல்ல வந்து சீனர்கள் வந்து இதை அதிகமா பயன்படுத்தி கப்பல்களிலும் படகுகளிலும் வந்து அதை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. புயல்ல இருந்து பாதுகாத்து கொள்ள இது பயன்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா வெள்ளையர்கள் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவை அடைஞ்சு இங்க இருக்கிற கனிம வளங்களை வந்து என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு போனாங்க இல்லையா. இப்போ இந்த கனிம வளங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுத்துன்னு போறதுக்கு வந்து அது அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கருவியை வந்து திசை காட்டும் கருவி வந்து அதிகமா தேவைப்பட்டது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் வந்து மேப்போ ஜிபிஎஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்துல வந்து இந்த திசை காட்டும் கருவியை தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ திசை காட்டும் கருவி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ உங்களுக்கு மொபைலில் கூட இருக்கும், காம்பஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா காம்பஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மொபைலில் கூட வரும். ஸோ எல்லா மொபைலுமே இருக்குது. வடக்கு தெற்கு பக்கமாக பட்டன் ஃபோனில் இருக்குமான்னு தெரியல, டச் ஃபோன் மொபைலில் இருக்கு. காந்த திசை காட்டும் கருவி என்பது திசை அறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி. ஸோ அந்த காந்த ஊசியை கொண்டுள்ள பெட்டிக்கு பேர் வந்து காந்த ஊசி பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கப்பல்கள் மற்றும் விமானங்களில் காந்த திசை காட்டும் கருவி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ விமானங்களையும் இது பயன்படுத்தப்படுகிறது. மலை ஏறுபவர்கள் தாங்கள் திசை மாறி வேறு இடத்திற்கு செல்லாமல் இருக்க இதை அவசியம் எடுத்து செல்கின்றனர். பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே ஏறுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழியெல்லாம் இருக்காது. ஸோ வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வந்து எந்த ஒரு வழித்தடமே இருக்காது. இப்போ மலை ஏறுறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த ஒரு என்னது நம்ம எந்த பக்கம் போறோம், இப்போ வடக்கு பக்கமா வந்து ஊர் இருக்கு, தெற்கு பக்கமா வந்து பாத்தீங்கன்னாக்கா காடுகள் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டானாக்கா அப்போ அந்த திசை காட்டும் கருவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் வழி மாதிரி போயிட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த திசை காட்டும் கருவியை நோக்கி நடந்து வந்துடலாம் இல்லையா. அப்போ காந்தங்களின் ஈர்ப்பும் விளக்கமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நார்த்தும் சவுத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு திசைகள் வந்து எப்பொழுதுமே ஈர்க்கும். இப்போ பாருங்க, இங்க நார்த், இங்க வடக்கு, இங்க தெற்கு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன், ஈர்க்கும். ஒரு பக்கம் வந்து தெற்கு, இன்னொரு பக்கம் நார்த்துனா அதுவும் ஈர்க்கும். அப்போ ஒத்த திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வடக்குன்னு இருந்தாக்கா பார்த்தீங்கன்னா விளக்கும். ஒத்த திசைகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விளக்கும். அப்போ அது பேர் என்ன, ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பல்ஷன், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். ஸோ சவுத் இருந்துச்சுனாக்கா அதுவும் விளக்கும். அப்போ இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, காந்தத்தின் எதிரெதிர் துருவங்கள் தெற்கு வடக்கு தெற்கு ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. ஒத்த துருவங்கள் வடக்கு தெற்கு ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. அப்போ நம்ம இங்க கிழக்கு மேற்கு பார்க்கல, ஒரு வடக்கு தெற்கு மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ வடக்கும் ஒத்த திசைகள்ன்றதுனால அது என்ன பண்ணும், விளக்கும்.
அதேமாரி தெற்கு தெற்குனாலும் விளக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற டைரக்ஷன். இப்போ நான் வடக்கு தெற்குன்னா ஈர்க்கும், தெற்கு வடக்குனாக்கா அதுவும் ஈர்க்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருள் வந்து காந்தத்தன்மை இழக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் அது இழக்கும்? ஒன்று, வெப்பப்படுத்தும் போது இழக்கும். வெப்பப்படுத்தும் போது இழக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல இருந்து கீழே போடும்போது அதிர்வுனால உடையும் போது அது அப்பவும் என்னது காந்தத்தன்மை இழக்கும். அதே மாதிரி சுத்தியால் தட்டும் பொழுதும் காந்தத்தன்மையை இழக்கும். ஸோ இந்த 3 கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அவற்றின் காந்தத்தன்மை இழந்து விடுகின்றன. வெப்பப்படுத்தும் போது வெப்பப்படுத்தும் போது கீழே போடும்போது அதே மாதிரி சுத்தியால் தட்டும் போது. ஸோ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காந்தங்களின் பயன்பாடுகளை பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறோம்? ஒலிப்பான்களாக பயன்படுத்துகிறோம். சவுண்டு கேட்குறோம் இல்லையா, ஸ்பீக்கர், அது எல்லாத்துலேயும் காந்தங்கள் உண்டு. அதேமாரி மின் மோட்டார்கள் அதுலேயும் உண்டு. மின் மோட்டார்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிறிய மின் மோட்டர்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பெரிய பெரிய மின் மோட்டர்கள் எடுத்தாலும் அதுலேயும் காந்தங்கள் உண்டு. கதவுகளின் தாழ்பால்கள், ஸோ வந்து நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸ்டாப்காக, அதை நிறுத்தத்துக்காக பயன்படுத்துகிறோம். பைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங்காக அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி பொம்மைகள், ஸோ பொம்மைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுவர்கள் விளையாடக்கூடிய பொம்மைகள் வந்து அந்த மணி மாதிரி இருக்கும் அந்த காந்தத்தன்மை. அது என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு அந்த இரும்பு பொருளெல்லாம் உருவாக்கி ஒரு பொம்மை தயாரிக்கிறது. அதே மாதிரி காந்தி திசை காட்டிகள், பென்சில் பெட்டிகள், அந்த க்ளோசிங் டைப்ல யூஸ் பண்ணுறது. அதேமாரி குளிர்சாதன பெட்டி ஸ்டிக்கர்கள், ஃப்ரிட்ஜ் மேலே என்ன பண்ணுவீங்க, அது இரும்பு பொருள் இல்லையா, அது சைடில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கி நோட்டு மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அது மேலே டச் ஒட்டுறதுக்கு. அதேமாரி அலைபேசி உரைகள், ஸோ வந்து க்ளோசிங் அந்த பாதுகாப்பு உரைகள் சொல்கிறோம் இல்லையா, அலைபேசி உரைகள். அதேமாரி குண்டூசி தாங்கிகள், ஸோ வந்து நீங்கள் இது ஆஃபீஸ்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதேமாரி மின்காந்த தூக்கிகள். ஸோ நிறைய பொருள் வந்து கலப்படமாக இருக்கிற பொருளை வந்து நம்ம தூக்க முடியாது இல்லையா, அதனால் மின்காந்த தூக்கிகளை யூஸ் பண்ணிக்கிறோம். அதேமாரி இன்றைய அறிவியல் பறக்கும் அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். பறக்கும் அறிவியல்னாக்கா இன்னைக்கு வந்து நம்ம ரயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாம். மின்காந்த தொடர்வண்டிக்கு மிதக்கும் தொடர்வண்டி என்ற பெயரும் உண்டு. ஸோ மின்காந்த தொடர்வண்டிக்கு வேற எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதக்கும் தொடர்வண்டி அப்படின்னு கூப்பிடலாம். பறக்கும் தொடர்வண்டி எனவும் இது அழைக்கப்படும். அப்போ மின்காந்த தொடர்வண்டிக்கு என்ன நல்ல பேர் இருக்குன்னா, ஒன்று மிதக்கும் தொடர்வண்டி, பறக்கும் தொடர்வண்டி அப்படி 2 பேர் இருக்கு. மிதக்கும், பறக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மின்காந்த தொடர்வண்டி. இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து மேக்லேவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்லேவ் ட்ரெயின் அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள எப்படி இருக்குன்னாக்கா பயணிகள் இருக்கைகள் வந்து இங்க பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுநருடைய பகுதி வந்து எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் செயல்படுத்துறதுக்கான வழிமுறையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இது இன்னும் லான்ச் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எந்த நாட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீனாலையும், ஜப்பான்லையும், தென்கொரியாவிலையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த 3 நாடுகளிலும் மின்காந்த தொடர்புகளை பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் பல நாடுகள் தங்கள் நாட்டில் இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகின்றன. ஸோ இங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மற்ற நாடுகளிலும் இது என்ன பண்ணின்னு இருக்காங்க, கண்டுபிடிச்சுன்னு இருக்காங்க. இந்தியாவில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எங்கத்துக்கு எங்கன்னாக்கா மும்பையிலேருந்து டெல்லிக்கும், மும்பையிலேருந்து நாக்பூருக்கும், சென்னையிலேருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கும் போன்ற வழித்தடங்களில் மின்காந்த தொடர் வண்டிகளை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகிடும். ஸோ அது லான்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான முயற்சி ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 320 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய மேக்லேவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் சொல்லலாம். தமிழில் வந்து மின்காந்த தொடர்வண்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அதிகபட்ச வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 603 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த வேகத்தில் போயிருக்கு. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின்காந்த தொடர்வண்டிக்கு என்ன பேருன்னு கேட்டதுன்னா எஸ்சி மேக்லேவ். ஸோ கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா இங்கிலீஷில் கேட்டாலும் சரி, தமிழில் கேட்கும்போது தங்கிலீஷில் கேட்டாலும் சரி அதை ஆன்சர் பண்ண தெரியும். எம்சி மேக்லேவ். சீனாவில்
இது பேர் வந்து ஷாங்காய் மேக்லேவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக வந்து 350 கிலோமீட்டர் பர் ஹவர் போட்டிருக்காங்க. 350 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகக்கூடிய ட்ரெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் ட்ரெயின் சொல்லலாம், இல்லைன்னா பறக்கும் ட்ரெயின் கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 501 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போயிருக்கு. அதே மாதிரி தென்கொரியா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கேடிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். கேடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்தில் ஆவரேஜாக போகுது. இதனுடைய அதிகபட்ச கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 421 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ கொஸ்டினில் வந்து ஜப்பானுடைய அதிகபட்ச வேகம் அப்படிங்கிறதுனா 603, சீனாது அதிகபட்ச வேகம் வந்து 501, தென்கொரியா வந்து அதிகபட்ச வேகம் வந்து 421. ஸோ அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, சராசரி வேகம் கேட்டாங்கனாக்கா ஓகே, இதனுடைய சராசரி வேகம் கேட்டாங்கனாக்கா ஜப்பான் வந்து 320 கிலோமீட்டர் பர் ஹவர், சீனா வந்து 350 கிலோமீட்டர் பர் ஹவர், தென்கொரியா வந்து 300 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மின்காந்த தொடர்வண்டியில் மின்காந்தங்கள் பயன்படுத்துகின்றன. ஆமாம், மின்காந்த தொடர்வண்டியில் மின்காந்தங்கள் தான் பயன்படுத்தப்படும் இல்லையா? அதே மாதிரி இவற்றின் வழியே மின்சாரம் பாயும் போது மட்டுமே காந்தத்தன்மை பெறுகின்றன. இந்த மின்காந்தத்துல அது அப்படியே செயல்படுறது இல்லை. இதுக்கு வந்து அந்த மின்காந்த தன்மையை வந்து இந்த மின்சாரம் தான் கொடுக்குது. அப்போ இந்த மின்சாரம் பாயும் போது காந்தத்தன்மை பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மின்சாரத்தின் திசை மாறும்போது, அந்த மின்சாரத்தின் திசையை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை மாற்றும் போது இதன் துருவங்களும் மாறுகின்றன. இப்போ என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு ட்ரெயினை வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வந்து உயரத்துல வந்து எடுத்துன்னு போவாங்க. ஸோ அந்த ஒத்த திசையில வந்து எடுத்துன்னு போகும்போது கீழே வந்து எந்த திசையில் இருக்குதோ அது என்ன பண்ணுவாங்க, அது வந்து மேலே எடுத்துன்னு போகும்போது அது வந்து கீழே எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். அது இப்போ என்ன பண்ணுவாங்க, மின்சாரத்தை இயக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வேகத்தை செலுத்துவாங்க. அப்போ தொடர்வண்டியின் அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்குவதன் காரணமாக இத்தொடர்வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் அந்த அந்த தர அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் உயரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அந்தரத்துல வந்து நிலைநிறுத்துறாங்க. நெக்ஸ்ட் தண்டவாளத்தில் பக்கவாட்டிலும், ஸோ தண்டவாளம் இருக்குனாக்கா அந்த தண்டவாளத்துல பக்கவாட்டிலும் தொடர்வண்டியின் கீழே பக்கவாட்டிலும் உள்ள காந்தங்களினால் இந்த தொடர்வண்டி முன்னோக்கி செலுத்தப்படுகிறது. அப்போ இது எப்படி கேட்பாங்கனாக்கா, தண்டவாளம், இந்த தண்டவாளத்தினுடைய பக்கவாட்டிலும் அதேமாரி தொடர்வண்டியின் கீழே பக்கவாட்டிலும். அப்போ தொடர்வண்டி இருக்குன்னா அந்த தொடர்வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் இருக்காது. சக்கரம் இல்லாமல் என்ன பண்ணோம், அப்படியே ஒரு வண்டி இப்படி இருக்குன்னா அதனுடைய அடிப்பகுதி அந்த தொடர்வண்டியோட அடிப்பகுதியில் அதனுடைய அடிப்பகுதியில் பக்கவாட்டிலும் உள்ள காந்தங்கள் எல்லாம் இந்த தொடர்வண்டி முன்னோக்கி செலுத்தப்படுகின்றன. அப்போ ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணோம், தண்டவாளத்திலும் இருக்கும், வண்டியோடைய அடிப்பகுதியிலும் இருக்கும். அப்போ மின்னோட்டத்தின் மூலம் இக்காந்தங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ மின்னோட்டம்ன்றது மின்சாரம் இல்லையா? மின்சாரத்தின் மூலமா தான் இது கட்டுப்படுத்த முடியும். இப்போ தொடர்வண்டியில் சக்கரம் போன்ற அசையும் பொருள்கள் இல்லை என்பதால் உராய்வு விசை கிடையாது. அப்போ சக்கரம் வந்து ஒன்று டச் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா சவுண்ட் வரும், நாய்ஸ் வரும். அது இங்க இல்லாதனால சவுண்ட் வராது இல்லையா? அதனால் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் எளிதாக செல்லலாம். அப்போ 300 கிலோமீட்டருக்கும் மேலேயும் என்னது வேகமா செல்ல முடியும் அப்படின்றாங்க. இவை மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் திறனுடையவை. 600 பீட் பண்ணிட்டாங்க ஜப்பான்காரங்க. 603 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கிறாங்க வரை கூட செல்லும் திறன் உடையவை. உராய்வு இல்லை என்பதால் இவை செல்லும் போது அதிக சத்தம் கேட்பதில்லை. குறைந்த மின்சாரமே போதுமானது. சுற்றுச்சூழலுக்கும் இவை உகந்தவை. ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்பதால இயற்கையா வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து என்னது, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சரி, இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். காந்த தன்மையுள்ள தாது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா மேக்னடைட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னஸ் என்ற ஒரு சிறுன் பெயராலேயோ இல்லைனாக்கா மேக்னஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேற என்னது மெக்னீசியா என்ற
ஊர் பெயரினாலையும் வந்துள்ளது அப்படின்னு சொன்னோம். மேக்னெட் இல்ல மேக்னடைட். மேக்னடைட்ன்றது தாது இல்லையா? ஓகே. அதே மாதிரி மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையா கிடைத்த காந்தங்கள் வந்து இயற்கை காந்தங்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் வந்து காந்த தன்மை உள்ள பொருட்கள், காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த தன்மை உள்ள பொருட்கள் என்பது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதுமே வடக்கு தெற்கு பக்கமா தான் இருக்கும். அது வடக்கு தெற்கு திசையில தான் ஓய்வு நிலைக்கு வரும். 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. வடக்கு நோக்கும் முனைக்கு வட துருவம் என்றும், தெற்கு நோக்கும் முனைக்கு தென் துருவம் என்றும் அழைக்கப்படும். காந்த திசை காட்டும் கருவி என்பது திசையறியவும் ஒரு காந்த ஊசி பெட்டி ஆகும். காந்தத்தின் எதிரெதிர் துருவங்கள் நார்த்து சவுத்து, சவுத்து நார்த்து ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. ஒத்த துருவங்கள் நார்த்து நார்த்து சவுத்து சவுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. வெப்பப்படுத்தும் பொழுதோ இல்ல உயரத்திலிருந்து கீழே விழும்போதோ இல்ல சுத்தியால் தட்டும் போதோ காந்தங்கள் அவற்றின் காந்த தன்மையை இழந்து விடுகின்றன. ஞாபகம் வச்சுங்க, காந்த தன்மையை இழந்து விடுகின்றன. நெக்ஸ்ட், சரி, இதுல இருந்து புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். கீழே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஊசி. அதே மாதிரி மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் எந்த நாட்டினர்? சீனர்கள். சுமார் ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு. தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில் தான் இருக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் வடக்கு தெற்கு, வேற எந்த திசையிலும் இருக்காது இல்லையா? அது வந்து வட துருவம் தென் துருவம்ன்றதை நம்ம சொல்லுவோம். காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்னது? நம்ம 3 பார்த்துருந்தோம். மேலிருந்து கீழே விழுவதனால, வெப்பப்படுத்தும் போது, சுத்தியால் தட்டும் போது. இந்த சுத்தியால் தட்டுவது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ளும் திசையை, எந்த திசையை? வடக்கு தெற்கு திசையை. அதே மாதிரி செயற்கை காந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நம்ம கண்டுபிடிச்ச மனிதர்களால் பார்த்தீங்கன்னா நீள் வடிவம், வட்டு வடிவம், உருளை வடிவம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் வந்து காந்த தன்மையுள்ள பொருட்கள் என்று அழைக்கப்படும், இல்லைன்னா காந்த பொருட்கள் என்றும் கூறலாம். காகிதம் என்பது காந்த பொருள் அல்ல. கரெக்ட். ஏன்னா அது காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள் அல்ல. அதே மாதிரி நெகிழி கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்த கல்லை கட்டி தொங்க விட்டிருந்தனர். யாரு? சீனர்கள் முதல்ல ஒரு காந்த கல்லை நூல்ல கட்டி கப்பலை தொங்க விட்டு புயல்ல இருந்து காப்பாத்திக்காக இந்த ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் 2 திசை இருக்கும். ஒன்று வடக்கு, இன்னொன்று தெற்கு. இதை வந்து வட துருவம் சொல்லலாம், தென் துருவம் சொல்லலாம், இரு துருவங்கள் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி சரியா தவறுகள் பார்த்தீங்கன்னா உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே இருக்கும். கண்டிப்பா நான் சொல்லியிருந்தேன், ஒரு காந்தம் எடுத்துக்கினாவே கண்டிப்பா வடக்கு தெற்கு கண்டிப்பா 2 இருக்கும். இங்க ஒன்னே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆன்சர் தப்பு. அதே மாதிரி காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று எப்பொழுதுமே என்ன பண்ணும்? விளக்கும். அப்போ கரெக்ட் தான். நார்த்து சவுத் எப்பவுமே என்ன ஆகும்? விளக்கும். சரியா? அதே மாதிரி கரெக்ட் தான். அதே மாதிரி காந்தத்தினை இரும்பு தூள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மைய பகுதியில் ஒட்டிக்கொள்கின்றன. அப்போ மைய பகுதியெல்லாம் இல்ல, வடக்கு தெற்கு பகுதியில தான் வந்து என்னது? மேற்பகுதியில் தான் ஒட்டி கொள்கின்றன. வடக்கு தெற்கு திசை பகுதியில் மேற்பகுதியில் தான் ஒட்டி கொள்கின்றன. அதே மாதிரி காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மேற்கு திசைகளை கண்டறிய முடியும். தவறு. ரப்பர் ஒரு காந்த பொருள், அதுவும் தவறு. ஏன்னா ரப்பர் ஒரு காந்த தன்மையற்ற பொருள். இப்ப பொறுத்துக்க, காந்த திசை காட்டின்றது பாத்தீங்கன்னா காந்த ஊசி. ஏன்னா காந்த திசை காட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்? அந்த காந்த ஊசி கொண்டுள்ள காந்த ஊசி பெட்டியை கொண்டு துருவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஈர்ப்புன்றது எதிரெதிர் துருவங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈர்க்கும் இல்லையா? எதிரெதிர் துருவங்கள் என்னது? நார்த்து சவுத்து, இல்லைன்னா சவுத்து நார்த். இதுதான் ஈர்க்கும். விளக்குதல் எது விளக்கும்? ஒத்த துருவங்கள்னா என்னது? நார்த்து சவுத்து விளக்கும். அதே மாதிரி காந்த துருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக காந்த வலிமை கொண்டுள்ளது. ஆமா, காந்த துருவங்கள் என்னது? அதிக வலிமை கொண்டுள்ளது. இப்போ நீங்க கூட மின்காந்த தொடர் வண்டியில பார்த்துருப்பீங்க, மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த காந்த வலிமை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி பொருத்தம் இல்லாத வட்டமிட்டு காரணம் கூறுக. அப்போ கீழே பாருங்க, இரும்பு, ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், ஊசி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரப்பர் குழாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காந்த தன்மையற்ற பொருள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு வந்து கண்டுபிடிக்கணும்.
அந்த தொடர்பு கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ மின்தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில், மின் பல்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின் பல்பு மட்டும், ஏன்னா மின் பல்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காந்தத்தன்மை இருக்காது, மற்றது எல்லாமே வந்து காந்தத்தன்மை உள்ள பொருள்கள் அடங்கியிருக்கும். கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவருதல் ஆகட்டும், விளக்குதல் ஆகட்டும், திசை காட்டுதல் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே மின்காந்த பொருட்கள் அடங்கியுள்ளன. ஒளியூட்டுதல் வந்து இலுமினேஷன்ல வந்து இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மேலே கொடுத்துருக்குறாங்க எதெல்லாம் இருக்கும் எதெல்லாம் விளக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நீர் அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.